பாடு பாடு கேளு. யாரடி உன் பேரடி சீக்கிரம் கூடடி. யாரடி நீ? டேய் என்ன பார்த்து யாருன்னு கேட்க. ஏண்டா யாரடி என்ன பார்த்து யாரு? பேரடி ஊரடி. டேய் என்ன பார்த்து யாருன்னு கேட்கின்றாயே? முதல்ல நீ யார்? எது நாடு? பேர் என்ன? ஏன் வந்த? எதுக்குடா வந்து முட்டத்துல கொட்டிங்கள? ஏய் யார பண்ண வந்து கேக்குற? முட்டத்துல கொட்டிங்க. ஏய் என்னடா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன? தலைவர் பத்தி உனக்கு தெரியாது. என்ன அப்படி? தலைவர் தெரியுமா? யாரு? அவருடைய பேர் தெரியுமா? என்ன? அவருடைய வீரனை தெரியுமா? என்னடா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யாறு பசங்க குறிக்க அப்படியா? கபலாட்டியா அதே கேட்டாவா? ஏய் வீரத்தை பத்தி சொல்றா. வீரத்தை பத்தி சரிப்பா. ஏய் ஐயா பேர் தெரியுமா? என்ன பேரு? அவன் தாண்டி ஒரு பொட்ட ரவுடி. பேட்ட 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 ரவுடி. பேட்ட ரவுடி. கேட்டி ரவுடி. சுருக்கமா சொல்ல போனா என்ன? ஒரு தாளத்த பையன். ஆளு எடுத்து கொடுத்தேன். அதான் சொன்னீங்களா? ஆமா செட்டில்மேன். ஒரு மெட்டல் மேன். வான்னா வருவான். போனா போவான். பஸ்ல சீட் பிடிப்பான். சாப்பாடு எடம் பிடிப்பான். டீ வந்துருவான். சூக பால் ஓடுவான். வேலைக்கார பையன். என்ன நம்பு. நம்பரு ராஜா. நான் உன்னை 3 மாசத்துல முன்னுக்கு இருக்கிறேன். ஆள் 3 மாசலடா. 3 நாள் வர பின்னி. நீ ஒரு ஜென்டில்மேன், நான் ஒரு மென்டல் மேன். இங்க இருந்து வேலை போய் சீட்டு பிடிப்பேன். கொட்டா உள்ள பேக்க தந்து வைப்பேன். உன் ஷூக்கு நான் பாலிஷ் போடுவேன். டீ கடை போய் டீ வாங்கிடுவேன். நான் உனக்கு வேலைக்கார பையன். தப்பா நினைக்காத. என்ன இப்பெல்லாம் சொன்னதா உமால ஒரு காதல ஒரு இது ஒரு அது வரும். ஓஹோ மாடு எது ஒரு ஏறுது. ஐயா கைக்கு ஈத்து பிடி. டேய் இந்த வேலையை விட்டு எனக்கு மாடு ஓட்டி போற வேலையா இருக்கு. அந்த வேலைக்கே போலாம். ஆஹா டேய் வாடாங்க. இப்போ இந்த பெண்ணெடுத்தெல்லாம் தனிமையில் இருவர் உரையாட போறோம். உனக்கு இந்த வேலை இல்ல. நீ போ. யாருக்கா? உனக்குடா. எனக்கு வேலை இல்ல. வேலையே இல்ல. இப்போ உங்க ரெண்டு பார்த்தப்போ புல் வேலை. எங்களுக்கு தான் புல் வேலை. எனக்கு வேலை கிடையாது. கிடையாது. இது குடும்பமா கூடாதோ? பொண்ணாட போறேன். ஆரம்பத்திலே அப்படி சொல்லிட பையா கூடு போக கூடாது. சரி போ. கூட வயசுதா போறோம். உன்னை பார்க்கும் பொழுது இந்த இடத்தை விட்டு போவதற்கே எனக்கு மன வரவில்லை. நான் கத்தர்தான் ஏறுது நீ வேற வயது எட்டு கொடுக்கல. ஒரு வீரம். நீ என்னை கட்டிப்பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு முத்தம் கொடுக்க சொல்றேன். உன்னை கட்டி பிடிக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டுமா? நீங்கள் யாரு? எதனால உன் பேர்? எதுக்குடா வந்து ஒரு பெண்ணு தன்னன் தனிமையில் இருக்கும்போது வழிமாடுக்கு தேவையெல்லாம் பேசுறீங்களா? எதுக்குடா? என்ன வேணும் உங்களுக்கு? என்னடா? என்ன ஒரு முத்தம் கேட்டாரு? முன்னால முத்தம் உருப்படியதா? ஆமாடா. அது போய்டா போல. என்னடா? மண்ணு தொண்டத்தின தலை ஒரு 5 ஊதுங்க ஆசிட்டுக்கிட்டோம். போறக்கும்போது ஒண்ணு இல்ல, போகும்போது ஒண்ணு இல்ல. என்னத்த அறிவ போற? அதனால ஜாலியா இருப்போம். என்ன முடியுமா முடியாதா? முடியாது போங்கடா. என்னோட தலை இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகா சுகம். என்னோட தலை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா உங்க அம்மா எங்க போன டீலா நோட்டிலா. என்னது அப்படினா? ஒத்துக்கறியா ஒத்துக்கலையா? ஒத்துக்க முடியாதுடா. ஐயா பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன அப்படி? சனிய சகட கஷ்டாசு பாலு அமரலாம் டேஷ். ஐயோ ஜெட்டா என்ன சொல்ற? நீ எத்தனை முடிது கேட்டா சரி. ஆனா என் கட்டுக்கு உங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியல எனக்கு. ஆம்பளை மாதிரி தெரியல. ஆமா. எப்படி தெரியும் உனக்கு ஆம்பளை மாதிரி? 5 நாள் மாதிரி தெரியுது. இனிமே தான் உனக்கு தெரியும். ஏய் அட்டுக்கு ரெண்டு பேட்டா மொத்த அரப்படி மூடிங்க. மீதி வேன்ல பேஞ்சி போட்டோம். ஏன் வேன் நாத்தத்து போறதுக்கா? போ நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆமாடா. சரிவா? விடாத புடி. போ நான் பார்த்து வரேன். முட்டுனானே 4 பாட்டு லவ் பாட்டு விட்டு. டேய் லவ் போ நான் பாத்துற போ. டேடா போ புடி. பாரு போ. டேய் கருவா பையா. போடா செவடியா பையா. இதுடா உன கூட வச்சிக்கறானே. ஏடா உன்னாலே எனக்கு லவ் வர மாட்டேங்க. ஆமா இல்ல தீப்பே. ஒரு கத்திரில கோரிச்சு போறே. பாட்டே இல்ல. அதுல அப்புறம் கொத்தமல்லி நல்ல படத்து விடு. போ புடி போ. பாருப்பா. அப்படி வா தரது. புடி. பொதுவாக என் மனசு தந்தா. ஏய் காமரத்தை அவுத்து போட்டா தொங்கோ. அரே தரதா வரடா. அரே இல்ல யா பாய் நோறால. ஆமாமா.
சரி வீட்டு இருந்து போறேன் என் காஜா ஏய் வாய தரகாத கொண்டு பெண்ணே ஆசையினாலே மதோ அடியில தொங்குது கணோ வாய தரகாத திருப்பி எதனா ஒரு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு லவ் வருதுடா தரகாத வாய நீ கபடிவே வாய தரக்கவே கூடாது நீ இப்போ பெண்ணே அந்த நீங்க அவதான கையில புடிச்சே ஏய் ராஜாஜி நீங்க கொஞ்சம் தப்பாக்குறே கண்ண மூடு கொஞ்சம் நான் காக்குறேன் கண்ண மூடு நீ காட்டியா என்ன காட்டுறியா இல்ல சொல்லு பாட்டா மசில கவிதை ஒரு நாள் விட்டு டேய் ஓ டேய்யா லவ் கவிதை போனி டேய்யா அந்த கவிதை என்னன்னு தெரியாதா பையா எனக்கு தலையேத்து ஒரு கவிதை ஒரு பொண்ணு எப்படி உன்னை லவ் பண்ணுவா ஆஹா லவ் பண்ணுவாளா லவ் பண்ணுவா இதோ பாருப்பா ஹலோ ஹலோ மேடம் இல்ல தவறா நம்ம அசிங்கப்படுத்துறீங்க இல்ல ஒண்ணு கிடையாதுப்பா அவன் என்ன நம்மள சீப்பா நினைக்க மாட்டான் இல்ல கண்ணாடியா நினைக்க மாட்டா கண்ணாடி தான் கொஞ்சம் வேலை போடுங்க தினமும் தான் ஒன்று வாங்கி வரணும் ஹலோ மேடம் உன் பயிர்னா 50 கம்னுடா 9 அவன் இந்த காகத்தை தன்மையா ஹலோ மேடம் ஏய் ஐயா பத்தி உனக்கு தெரியல பட்டா சனிய சகட ஏய் பட்டாசு பாலு ஏய் அண்ணாக்கு நானு கண்ணு மீனா மீனா உன் கண்ணுன்னா மீனா மீனா உன் காலுன்னா மானா உன் உதரன தேனா இது ஏதுவது மாறுப்புற பேனா காதல் போனா வராது தானா திட்டு உன் நெத்தில குங்குமப்பட்டு உன் பூந்தல் துணிக்கொள்ள முள்ளக முட்டு நீ கட்டிருப்பது வண்ணரச பட்டு வயதுக்கு அந்த பெண்களுக்கு போலவர்கள் புட்டு இது வாஸ்தி பத்மா நாடக மட்டும் ஒரு சட்டு செட்டி இது நடிக்கும் அன்னவர் ஒரு வெட்டு செட்டி இந்த பாபு நான் மட்டும் தனி நெட்டு அதான் உண்மை மைதிலி என்னை கொஞ்சம் காதலி காதலிக்கிறப்ப? ஏ ராசாத்தி அடடா. பீ சூத்தி ஏண்டா அந்த பாட்டு அப்படியே வரும் ராசாத்தி பூ சூட்டி தானே வரும் நான் என்ன பண்ணேன் நீயே மாத்தி மாத்தி பாடுறா நான் என்னன்னு பண்ணேன் அது வேற நான் சொல்லணுமா என் வாயால எப்படி ஒரு பாட்டு அது ராசாத்தி பூ சூட்டி அப்படியா ஆமாடா நான் எங்க எடுத்து விட்டேன் அது எங்க போ விட்ட ஐடி கார்டுல எங்க விளையாடணும் ஆஹா. எங்க ஏய் பெண்ணே வா மயிலே மயிலே இருக்கு பண்ண போடுமா ஓடாதே ஓடாது ஆமாட்டா ஏன்னா அதுக்கு தமிழ் தெரியாது மயிலுக்கு நம்ம தான் மேல புட்டு புடுங்கணும் ஓடாது தலையில ஆடுற மாட்டம் உங்களை ஆடித்தா கறக்கணும் கறக்கணும் ஆடுற மாட்டம் கொத்த பாடித்தா கறக்கணும் கறக்காத மாட்டேன் சந்தைக்கு ஓட்டுவங்க உங்களை அறக்கணும் யாரு இறங்கு முதல்ல இட்டு போய் அவளை அறக்கணும் அவள விடாத போ ஆஹா. விடாதே அடே. ஊக்கி ஒரு நக்கு ஊசி போட்டு கருக்கு நறுக்கு நறுக்கு ஐயா வீரம் தெரியுமா ஏய் ஐயா வீரம் தெரியுமா என்ன வீரா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யாறு பஸ்ல குறிக்க ஏய் 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 ஏண்டா பையா அது எனக்குமா சொல்லட்டா ஏய் வாய தரகாத நீ இந்த அடிக்கிறேன் அம்மா கங்கா பாய் அம்மா போனே கொஞ்சம் கூடு கூட்டு போடாதா பெண்ணே இந்த கட்டளைக்கு முத்த கொடுக்க முடியாதா ஏய், நீ ஒரு கட்டளை கேட்டா. உன்னை கட்டி பிடிக்க முடியாது, முத்தம் கொடுக்க முடியாது, உன்னை இச்சைக்கு என்ன எழுத முடியாது, போட போட முட்டாள். எனக்கு முடியாது ஆமாடா. பெண்ணே என்ன? குங்கும பூவே கட்டி போடாதே
யாரவா என்னங்க நான் பாடிக்கிறேன் இங்க ஆடிக்கிறேன் இதுவா ஐயா வேகமா ஓட்டு. ஆஹா அதிக வேகமா ஓட்டணுமா உச்சத்தாவ வேகமா சொல்லு முதல்ல கடைசிமா கேக்குறேன் கேட்ட கட்டி எடுத்து முத்த கொடுக்க முடியுமா முடியாதா நீ எத்தனை பேர் கேட்டாலும் சரிடா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முடியுதா போடா கேட்டுக்கடா போய் அப்படியே முத்தம் கொடுக்க முடியாது இன்னத்துக்கு வரணும் இல்ல இன்னத்துக்கு வர சொல்லு நீங்க ஏன்டா வந்தீங்க முதல்ல நாங்க கோயிலுக்கு போய் தான் ஏய், வந்தோம் நீ முத்தம் கேட்டீங்க இல்லன்னு சொல்லிட்டு இல்ல கோவடி தண்ணீங்க நல்ல ஆம்பளை தான் போயிருக்கணும் நல்ல ஆம்பளை தான் போயிருக்கணும் நாங்க தான் ஆம்பளே கிடையாது ஏய் ஏடா என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன் ஓ இப்படி போதே என்னடி சொல்ற முடியாதுடா முடியாதா முடியாது. ஓ கதல் கொஞ்சம் கிழிங்க என்ன கட்ட அடி பாடி அடி முள்ள என்னடா பாட்டு? ஏய் அதான் இருக்கானியா என்னாச்சு உங்க என்ன பண்ண அதான் பண்ணா நான் அவசரப்பட்டு நான் பண்ணேன் நீ ஏன் பாடுற சாரி பாஸ் ஒரே வாரத்துல முடிஞ்சு போச்சு சரி பாரு ஆஹா. சரி பாரு வாயை திறக்காதறான்ற உன்னை நானு. நான் ஏன் வேட்டை நான் சொல்றேன். உள்ள போறேன்னா போய் உட்கார போறேன் ஆமா ஆமா அப்படியே நில்லு நீ உள்ள போகாத உள்ள போறேன்னா போறேன் என்ன சொல்லு இல்ல பாப்பா அப்படியே வாயை திறக்காத சரி சொல்லுங்க பெண்ணே கதல் கொஞ்சம் கிழிங்க ஏய் நல்லா தான் இருக்கிற மென்டல் நான் ஆமா ஆமா வாயை திறக்காதடா பெண்ணே கதை கொண்டு அடப்பாவி. நிலவே வானிலவே வானிலவே வார்த்தை ஒன்று
தண்ணி படி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், நாயர் சார், சார் விஜய் சார், சார் அஜித் சார், சார் கமல் சார், சார் மேடம் மேடம் நீலாம்பரி மேடம், உதவி மேடம், மேடம் மேடம் சௌந்தர்யா மேடம், மேடம் மீனா மேடம், குஷ்பு மேடம், என்ன உனக்கு ஒன்னும் இல்ல. நீ யாரு? உன்னோட வந்தவன் எங்க? ஏய், ஏண்டா, என்ன அவனே தெரியாது, அவங்க கூட போய் பேசிக்கிறா. அதான் யார்? என்னடா உனக்கு? ஏய் டேய் அவசரப்படாத. என்னடா? டேய் அவசரப்படாத. என்னப்பா அப்படி? செய்யார் தான மாட்டேன், செஞ்சிருவோம். டேய் அவசரப்படாதடா. மூஞ்ச பார்த்தா ஊத்துங்கற பாருடா. ஆஹா. நான் ஸ்டைல் காட்டறேன். உன்னை யாரு கவனிக்க சொல்லுங்க? ஏடா, அங்க யாரு கவனிக்க? மங்குஸ் மண்டியா பக்கத்துல யார் நிக்கறாங்கன்னு தெரியாது. நான் மங்கூஸ் பண்டியா. ஆஹா. யார நீ? யாரு நீ? நீங்கள் யார்? எதற்காக இந்த இடத்திற்கு வர வேண்டும்? நாங்களே வரலடா. எங்க தாம்பளம் ஊத்தாங்க நாங்க வந்தோம். டேய் டேய் யாரா வா? தாம்பளம் ஊத்து வந்து கேட்டான் அவன். இந்த இடத்துக்கு ஏன்டா வந்ததான் கேட்டான். நாங்க யாரு ஐயா தெரியுமாடா? யாரு? போன வாரம் செய்யாரு பசங்க புரியுங்க சண்டை. டேய் டேய் டேய். நான் கேட்டானா அவன்? இதா உண்டியா? டேய். ஆஹா. ஏடா? சரி. சரி. டேய் இப்ப பாரு இப்போ. ஐயோ. டேய் டேய். இதெல்லாம் சொல்லாத இப்படியா? நான் சொல்றது வந்து காதை மூடிக்கிறீங்க. அது வந்தா என் மயிரை புடிச்சு சீர்த்தல. நான் என்ன பண்ணி அவன் காதை கேட்கல. ஆமாடா. சொல்ல முடியும். என்னதான் சொல்ல வந்தா? யார கேக்குற? யாரு கேக்குறா? அது ஒரு பையன் முடி புடிச்சுடா. புடி அவன. புடி. யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? எதற்காக இந்த இடத்திற்கு வர வேண்டும்? இந்த பெண்ணிடத்தில் எதற்காக தகாத முறையில் நடக்க வேண்டும்? டேய் இது முதல்ல என் சொந்த விஷயம், வந்த வழியா பார்த்து போய் விடு. எதுடா சொந்த விஷயம்? சொந்த விஷயம் என்றால் 4 சுவத்துக்குள்ள தான் இருக்க வேண்டும். வெளியில் வந்து விட்டால் யார் வேண்டுமானாலும் தட்டி கேட்கலாம். 4 சாம்பு வச்சு ஐயாவோட கெப்பாசிட்டி வருது. அதானே ஐயாவோட கெப்பாசிட்டி வருது. அதானேன்றா. போன வாரம் செய்யாரு பஸ். டேய் வாய் தரகாத்ராடியே. டேய் யார் இது? நான் தாலி கட்ட வேண்டிய பொண்றாவ. என்னங்க அவன் பொய் சொல்றாங்க, அவன் யாருன்னே தெரியாதுங்க எனக்கு. கேக்குடா கதியா? யாரியவா? அவன் யார் எவன் தெரியல. அவன் முன்னாடி ஐயாவே ஐயோ ஒரே புத்தோபியா. டேய் இந்த இடத்துக்கு விட்டு போக முடியுமா முடியாமா? போக முடியாது. முடியாதா? நீ போக முடியுமா முடியாதா? ஆமா. டேய் இந்த இடத்தை விட்டு யார் போக வேண்டும் என்று நீ என்னோட முடிவு ஆள் போட்டு செய்த பிறகு முடிக்கல இறங்குங்க. பெண்ணே, நீ யாரம்மா? எதற்காக குளக்கரைக்கு ஒரு ஆடவர் துணை இல்லாமல் தன்னந்தனிமை வர வேண்டும்? அந்த கருத்தை முகமுடி யார்? எதற்காக உங்களிடத்தில் தவறாக நடக்க முயன்றார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? உங்களுடைய பெயர் என்ன? ஐயா, நான் இதே மணிபுரி நாட்டை சேர்ந்தவள், ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். என்னுடைய பெயர் தான் மரகதவள்ளி. நான் தண்டைக்கு போகின்ற வழியில் இந்த கருத்து முகமுடி ஓடி வந்து வழிமடிக்கு என் கருப்பு கெடுக்க நினைத்தான். அந்த சமயம் பார்த்து நீங்கள் ஓடி வந்து என் கருப்பை காப்பாற்றி விட்டீர்கள். நீங்களே வரவில்லை என்றால் இந்நேரம் அந்த கருத்த முகமுடியானவன் என்னுடைய கருப்பை கெடுத்திருப்பான். வருகால வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். நல்ல சமயம் பார்த்து ஓடி என் மானத்தையே காப்பாற்றி விட்டீங்க. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. இருக்கட்டுங்க. இருந்தாலும் நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? உங்களுடைய பேர் என்ன? மணிபுரி நாட்டு இளவரசன். என்னுடைய பெயரோ தமிழ்ச்செல்வன். எப்படியோ ஒன்றி ஆபத்தில் உன்னை காப்பாற்றி விட்டேன். பெண்ணாக பிறந்து விட்டால் ஒரு ஆடவர் துணை இல்லாமல் வெளியில் வரக்கூடாது. நினைவிருக்கட்டும். எனக்கென்று பல கடன்கள் காத்து கொண்டிருக்கிறது. நான் போயிட்டு வரேங்க, நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க இங்க வாங்க. இங்க பாருங்க, இந்நேரம் நீங்களே வரவில்லை என்று அந்த கருத்த முகமுடியோட கருப்பை கெடுத்திருப்பான். வருகால வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். சமயம் பார்த்து ஓடி வந்து என் மானத்தையே காப்பாத்து. இந்த உத்தமனுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறீங்க. என்ன பரிசு? ஏங்க நான் தருவதற்கு பொண்ணோ பொருளோ பணமோ என்கிட்ட எதுவும் கிடையாது. என்ன தெரியுமா? என் மனது உனக்கு பரிசா தரங்க. போது நிறுத்துங்க. உன்னுடைய மனதை பரிசாக வாங்குவதற்கு கருத்த முகமுடி உன்னை காப்பாற்றவில்லை. பெண்ணானவள் ஆபத்தில் இருக்கிறாளே என்று ஓடாடி வந்து காப்பாற்றினேன் தவிர உன்னுடைய மனது பரிசாக தேவை கிடையாது. அப்பேற்பட்ட ஆளும் நான் கிடையாது. நான் வரேங்க. என்னங்க இங்க வாங்க. நீ நன்றாக புரிஞ்சு
எனக்கு ஏன்னு கேட்டால் நான் யார்? ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். நீங்க யார்? ஒரு நாட்டு இளவரசன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு பொருத்தமாகுமா ஈடாகுமா தான் பாக்குறீங்க. ஏங்க இந்த காதலுக்கு எங்க ஜாதி பாக்குறீங்க, மதத்தை பாக்குறீங்க, பணத்தை பாக்குறீங்க? காதல் என்பது ஒரு புனிதமானது. அது ஏன் மனசு உன் மனசை ஒத்து பண்ண இருவரும் வாழ்க்கையில் கனவி மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம். இது விட்டுட்டு இந்த ஜாதி மதம் பணம் ஏங்க இப்படி நாட்டு மக்கள் அனைவரும் பிடித்து செல்லுங்க. அது அறவே விடுங்க. இப்ப நீங்க என்ன தொடுங்க முடியாதுங்க. நீங்கள் எத்தனை முறைதான் எடுத்துட்டாலும் சரி மரகதவள்ளி, உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது முடியாது முடியாது. என்னங்க இங்க பாருங்க, எப்போது உங்களை பார்க்கணும் அப்படியே மனமனது மாறிவிட்டது. வளர்த்தால் உன்னோடுதான், செத்தால் உன்னோடுதான். ஹலோ டார்லிங், ஐ லவ் யூ சொல்லுங்க. என்னங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது ஏற்படுவது மோகம், அதே பெண் ஒரு ஆணுடைய தொட்டால் ஏற்படுவது காமம். இருவருக்கும் சில நிமிடங்கள் கழித்து ஏற்படுவது வேகம், வேகம் முடிந்த பிறகு ஏற்படுவது கண்ணீர் தாகம், தாகம் முடிந்த பிறகு 10 மாதம் பொறுத்திருந்து கேட்டால் கேட்கும் குழந்தை ராகம். இந்த ராகத்தால் நீ நான் போக வேண்டிய கட்சி முடியாது என்பதாகும். பூஜைக்கு வந்த நீ எப்படிதான் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி நிச்சயமாக என் மனமானது மாறவே மாறாது. அப்படியா? ஆமா. அப்படின்னா இங்க பாருங்க. என்ன தெரியுமா இது? கத்தி. ஒரே குத்தி இதால. யாரே? ஐயோ நான் குத்தின சேர்த்துங்க. என்ன? உன்னை ஏற்றுக் கொள்ளவில்லை என்றால் இதே இடத்தில் கத்தியால குத்தி நீ இறந்து விடுவாயா? ஆமாங்க. நிச்சயமாகவா? நிச்சயமாக. சத்தியமாகவா? சத்தியமாக. மரகதவள்ளி என்னங்க? உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்காக இதே இடத்தில் எப்போது உயிரை விடுவா என்று துணிந்து விட்டாயோ அப்பொழுதே மரகதவள்ளி உன்னை போன்ற பெண்ணைத்தான் மணக்க வேண்டும். மரகதவள்ளி சொல்லுங்க. உன்னை பார்த்த உடனே இந்த இடத்தை விட்டு போவதற்கே மனமே வரவில்லை. அப்படியா? எப்படி தெரியுமா? சொல்லுங்க. மரகதவள்ளி அடையா நீச்சோரோ அடி காத்திருக்கும் மீரா உண்மையிலே ஆசைப்பட்டி ஓடி வந்தேன். ஓடா
இருந்தால் உண்மைதான். எனக்கோ பசி அதிகமா இருக்கிறது. உன்னுடைய வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா? என்னங்க சாப்பாடுங்க? என் வீட்டுல எதுவும் சாப்பாடு எதுவும் இல்லைங்க. என் வீட்டுல பழ கஞ்சி இருக்கு, அதை மட்டும் சாப்பிடுறீங்களா? அதை கொடுத்தாலே போதும். கஞ்சிக்கு சரியா இருக்க போடுங்க. அப்படியா? சுவையா இருக்கு மரகதவள்ளி. வயிறு நிறைய சாப்பிட்டேன். என்ன மாலை பொழுதா விட்டுது. இங்கு ஒரு இருவருடைய பிடிச்சி தாக்கி கொண்டே போயிடுறேன். மழை வர மாதிரி இருக்கு. ஒரு ஓரமா உள்ள வந்து படுத்துக்கிறீங்க. பெண்ணானவள் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தும் அவள் மேல் இருக்கும் ஆசையால் அவளை விடவே முடியவில்லை. இப்போது அறியாமல் தெரியாமல் இருவரும் தவறு செய்துவிட்டோமே, என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லையே. சரி, சென்று அவனிடத்தில் இப்போது மன்னிப்பு கேட்கின்றேன். வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை எடுத்துரைத்தேன். நீங்களும் என்னுடைய வார்த்தை கேட்கவில்லை. நானும் முன்னோடு சேர்ந்து தவறு செய்துவிட்டேன். நீ செய்தி தவறால் நாளை மறுநாள் ஏழை பெண் என்று ஒருவேளை மறந்து விடுவீர்களோ அல்லது கைவிட்டு தெரியவில்லைங்க. மரகதவள்ளி, நிச்சயம் உன்னை மறக்க மாட்டேன். இப்பொழுதே சொல்லுகிறேன், என் தந்தை சம்மதத்தை பெற்று தாலி மாலையோடு வந்து நிச்சயம் உன் கழுத்தில் தாலி கட்டி என் மனைவியாக கொண்டு ஏற்றிக்கொள்வேன். கவலைப்பட வேண்டாம். புறப்பட்டு வா.